முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி நான் இருந்தேன் தெருக்குள்ளே இப்ப விழுந்தேன் செருக்குள்ளே நான் இருந்தேன் தெருக்குள்ளே இப்ப விழுந்தேன் செருக்குள்ளே அப்பதான் அந்த நிமிஷம் வந்து என்னைக்கு நாச்சு வழி விடுவான்னு பார்த்தேன் சண்டாலே என்னையும் வந்து நிமிஷம் பண்றாயா பப்ளிக்ல இந்த ஆளு இப்படி பேசுறாரு உனக்கு அறிவு இல்ல உனக்கு மூளை இல்ல என்னன்னு கேட்க மாட்டியா டீ வடை முட்டை போண்டா சுட்டு டீ வடை சரிதான் அது என்ன முட்டை அதுக்கு மேல சொல்ல என்னையா போண்டா போண்டான்னு தெளிவா சொல்லியா கேனா பயல சூனா பூனா பூனா சூனா ஐயோ கிளம்பிட்டாங்க ஈசல் மாதிரி ஓ மூக்கல குத்து பூண்டே 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 வெள்ளை பூண்டே ஐயா எங்க பொழப்ப பார்த்து நீங்க வந்து வம்பளுக்குறீங்க ஒழுங்கா வந்தவளி மாதிரி போயிருங்க நீங்க தாண்டா பழையவர சந்த மாதிரி இருக்குது அக்கா தம்பி வெள்ளை பூண்டு வச்சிருக்கீங்களா ஆமாங்க தம்பி ஐயோ ஐயோ என்கிட்ட மிளகா வத்த இருக்கு என்னங்க உங்க வெள்ளை பூண்டு அரைச்சு ஆமா வெள்ளை பூண்டு உரிச்சு அப்படியே மிளகா வத்தல அரைச்சு அப்படியே உங்களை வேக வச்சு இத போட்டு ஒண்ணா கிண்டி அப்படியே ஊறுகாய தொட்டு நக்குனா நல்லா இருக்கு சாப்பிடுறீங்களா என்ன எதுல குத்துறங்கறாரு அது என்னங்க எதுல குத்துறீங்களா நீ என்ன வியாபாரம் அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்லு குழவிக்கல்ல அச்சு குத்துறதுன்னு சொல்லு ஐயோ வாயில ஊமை போல இருக்கு பாவம் அம்மா உங்களை குத்தணும்னா சொல்லுங்க நான் குத்தணும் தான் உங்களை குத்துறதா தான் இந்த ஊர்ல கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்களா 5500 பேர் இருக்காங்க கூட்டம் என்னங்க தம்பி அக்கா உங்களுக்கு குத்தணும்னா காமிங்க அவர் குத்துவாரு என்ன குத்துறாரு ஐயா நான் குத்துறதுக்கு தான் வந்திருக்கேன் ஒரே வீட்ல கிடக்க எங்க அப்பத்தா வச்சிருக்காங்களே ஐயோ உங்க அப்பத்தாவுக்கு செட் ஆகாது ஐயோ எங்க அப்பாத்தாவுக்கு தான் நீங்க குத்தானே உரல் வச்சிருக்காங்க உங்களுக்குனா சொல்லுங்க நாங்க குத்துறோம் ஏனுங்க ஆமாமா ஏங்க அப்பத்தாக்குள்ள குத்த மாட்டீங்களா சரி ஒரு எவ்வளவுக்கு வாங்குவீங்க அம்மா ஒரு குத்துறதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க வாங்குவீங்க அக்கா என்னங்க தம்பி நீங்க தொலையிட்டு வந்துருங்க நான் டீ வடை போண்டாவை ஓஜா குத்துறேன் ஓசியா குடிப்பீங்களா சும்மாவே குத்துவாரு அப்படிங்களா அம்மா உங்களுக்குனா சும்மா இருந்தாருக்கலாம் காசு என்னங்க அப்படி சொல்றீங்க ஏங்க இவர் நம்மள மாதிரி ஒரு தொழிலாளி தானங்க ஏங்க இவர் ஒரு தொழிலாளி தானங்க பார்த்து கொடுங்கங்க பார்த்து செய்யுங்க அந்த புள்ளைக்கு நான் குத்துறேன் முதல்ல இவர் குத்துங்கங்க ஏங்க முதல்ல இவர் குத்துங்கங்க அந்த புள்ளைக்கு தான் குத்துற மாதிரி இருக்கு என்னதுங்க அண்ணே இவங்க உங்க பொண்டாட்டியா ஏங்க நான் ஒரு வியாபாரி அண்ணே நீங்க எப்பனே ஊருக்கு போவியா ஏனே நீங்க போங்கண்ணே அண்ணன் வீட்டுக்கு போவாரு நீங்க போனதெல்லாம் நீங்க ஊருக்கு போட்டிய அவர் திண்ணையில உடம்பு கொண்டு வாக்குறாரு அண்ணே அப்படா ஜாவன் திண்ணே அப்படா கல்யாணம் காத்துட்டு இருப்பீங்க நாங்க சாவம்னு நினைக்க மாட்டோம் சாடு ஊருக்கு போய் நினைப்பீங்க ஆக்சிடென்ட் ஆயிருன்னு தான் நினைப்போம் ஏய் பாய் காலையில 4 மணிக்கு போடுறியா நல்லா சொல்லியா நீங்க எப்போ ஊருக்கு போற மாட்டேன்னு சொல்லுவனே நான் மஜூர் கூட போக மாட்டேன் ஊருக்கு நீங்க போங்க காசு தரேன் உங்களுக்கு சந்தையில வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்களே அதெல்லாம் இப்படி பொண்டாட்டி இருக்கானே நீங்க திங்கக்கிழமை சந்தை என் பொண்டாட்டி வாழை கட்டி எடுத்து வச்சானா பட்டக்குன்னு பத்திக்கு தெரியுமா உங்க பொண்டாட்டி மாதிரி ஒரு எல்லாம் இறக்க குணமுங்க உங்க ஏங்க போங்கங்க விடியத்துக்குள்ள சீக்கிரம் போயிட்டு வாங்கங்க பத்திர மாதிரி நான் சந்தையில போய் அப்படியே நம்ம இடத்தை மட்டும் மாத்திட்டு வந்துறேன் நீங்க பாத்துட்டு வாங்க பொறுமையா வாங்க இடத்தை பார்த்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் பாக்குறேன் நீங்க நல்லா ஓபனா கொஞ்சம் பேசு நான் பொறுமையா வாங்க நான் எல்லாம் குத்து வச்சிருக்கேன் நான் ஓபனா பேசுவீங்களா என்னங்க இங்க இரு இந்த கோட்டுக்கிட்டு என் முன்னாடி தாண்ட மாட்டேன் கடவுளே கண்கண்ட தெய்வம்னு நினைக்கிறேன் நானும் கோட்டை விட்டுலாம் தாண்ட மாட்டேனே பரவாயில்லைங்க ஆனா உங்க பேச்சை நான் மதிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஏங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு நினைக்கிறது நான் ஒரே ஜீவன் தான் இந்த உலகத்துல எங்க அத்தாச்சி தானே தெய்வமே குல தெய்வமே உங்க பொண்டாட்டி தான் எனக்கு அப்ப நான் என்ன ரோட்ல போட்டா ஏங்க ஏன் புருஷன்தா எங்க அத்தாச்சி மட்டும்தான் எனக்கு சொந்தந்தா என்றுதான் இருந்தேனே உறவு மட்டும் ஆளுன்னு கேளு இல்லங்க அவர் வந்து சும்மா நல விசாரிக்கிறாப்ல தப்பா நினைக்காதீங்க அண்ணன் சூப்பர் அண்ணே அத்தாச்சி அண்ணே அத்தாச்சி நாள எங்க இருக்குங்க தொடச்சுங்க தொடைய வலியுது தொடைங்க அவங்கள பாக்கும்போது எப்படி எனக்கு தோணுது எப்படி மலைவேந்து ஊரெல்லாம் தண்ணி அந்த மலையாண்டி சாமிக்கு தக்க
என்னங்க சொல்ல வர்றாரு? உங்களுக்கு குத்துனா சொல்லுங்க. குத்தணுங்க. எனக்கு வேலை எடுக்கணும். மாயவரத்துல கேட்டிருக்காங்க. எதுக்கு? மாயவரத்துல கூப்பிட்டுருக்காங்க, மன்னார்ல கூப்பிட்டுருக்காங்க, தூத்துக்குடியில கூப்பிட்டுருக்காங்க. பாத்ரூம் கழுவுறதுக்கா? பாத்ரூம் கழுவுறதுக்கு உங்களுக்கு குத்தணும்னா சொல்லுங்க. எனக்கு தான் குத்தனா? குத்தி வேலை எடுக்கணும். சரி சரி சீக்கிரம் குத்திட்டு போங்க. குத்துங்க. எங்க குத்தத்தானே வந்திருக்கேன். குத்துறேன்னு சொல்லிவிட்டு குத்தாம தான் போனீங்களே ராசாவே. ஏ ராசாவே. உங்களே குத்தணும்னா வந்திருக்கேன்னு நான் தானே. குத்தணும்னா குத்துனா அப்ப நானா ஊருக்கு போயிட்டு வாங்க. நீங்க குத்துன பத்திரமா இரு. நான் போய் எடுத்து பாத்துறேன். சரிங்க மாமா, கவலைப்படாதீங்க. இடத்த பாருங்க. சரிங்க. நான் சொல்லல வாங்க, வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுறேன். மாமா ஒரு போகசன புடிச்சுக்கட்டா. மாமா அந்த லைட் மாமா சீக்கிரமா ஒரு எப்படியும் ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிக்குள்ள வந்துருங்க மாமா. பாத்து வந்தறேன். சரிங்க மாமா. இந்த கோட்டை தாண்ட கூடாது. அண்ணே நாங்க அப்படினா இப்படி அழைச்சிட்டு வேணா போவேன். அண்ணா அத்தாச்சி அண்ணா அப்பள உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அழைச்சிட்டு வேணா போவேன், தாண்டி போக மாட்டேன். தாண்ட மாட்டாங்க. அடி தாண்ட பத்தினி. ஆமாங்க. நீ அழைச்சிட்டு வாமா. சரி. ஏய் செல்லம். என்னங்க மாமா? மாமா நீங்க சீக்கிரம் 7-8 மணிக்கு வாங்க மாமா. நைட்டு வழி மேல் விடு வைத்து காத்துக்கிட்டு இருப்பேன் மாமா. சீக்கிரம் 7-8 மணிக்கு. எவ்வளவு அன்போட அனுப்புறா பத்தியா? மாமா பாய். நீங்க வாங்க, நான் கூப்பிடுறாங்க அவசரமா. என்னேவா? எட பாக்கவா? என்ன அந்த இடத்தை பாப்பீங்களா? சரிங்க. என்னங்க? நீங்க எங்க இருங்க முதல்ல அழைச்சிட்டு வரேன். நீங்க என்கிட்ட வந்தாலே நீங்க அடிக்கடி அழிக்கிற மாதிரி வர்றேன். என்னங்க? அழிச்சா தாங்க நீங்க உங்க குடும்பத்துல பிரச்சனை வராது. அப்படிங்களா? ஆமா. ஆமாங்க, எங்க உங்க மீசையை காணோம்? அதனால நீங்க தான் முத்தம் கொடுக்க ஏதாவது இடைஞ்சலா இருக்குன்னு சொன்னீங்க. ஐயோ அப்படியே செஞ்சிட்டீங்களே. அதே அதான் உங்களை வந்து நான் எவ்வளவு நேரம் தெரியாத மாதிரி. அண்ணே எந்த நாட்டுல இருக்காரு அண்ணே? அண்ணே ஜப்பான்ல இருக்காப்ல. அண்ணே நீங்க போங்க. நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நேரம் தூணாட்டம். என்னடா எல்லா பக்கமும் பேசுறாவ. தூணாட்டம் இருக்கீங்க. அதுக்கு தாண்டா பண்றாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? நீங்க தின்னுட்டானா? அண்ணே பாத்து ரொம்ப நாளாச்சு. நான் அண்ணே மாமா கூப்பிடுறாங்க. அவனை நம்பாத. ஊத்த விட்டா சும்மா பேப்ப. சரி அவன் ஊத்து போய் ஆளுதே ஓசரா. ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றீங்க? எதுக்குமே ஆமாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அச்சச்சோ. உனக்கு ஏமாந்து போக மாட்டேனே. உனக்கு என்ன வேணா நான் செய்யறேமா. உங்கள்ட்ட நிறைய இருக்கா? இருக்கு எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுக்கும் சூப்பரா இருக்குக்கா. என்னங்க? சரி நீங்க ஓகேன்னா சொல்லுங்க. என்னங்க? யாரோ எட்டி பாக்குறீங்க. அது எதா இருந்தாலும் பண்ணிக்கணும். ஆமாங்க. கூட இருந்தாலும் ஆனா சரிங்க. என்னங்க? அண்ணன் போனாலும் அவன் அங்கேயே இருக்கணும். என் முன்னாடி கோட்டை தாண்டல. கோட அப்படியே இருக்கு. அண்ணே உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. பத்தினி அவங்க சொன்னேன் நீங்க தாண்டி வாங்கன்னு. அவங்க சொல்லிட்டாங்க வீட்டுக்காரர் சொல்லிருக்காரு தாண்டக்கூடாது. என் வீட்டுக்காரர் சொல்றதே நான் கேட்பேன். அத்தா நீங்க வராம அண்ணன் தண்ணி உண்ணாம நான் இருக்கிறேன். பச்சை தண்ணி பல்லுல தண்டல தான். ஒரு இட்லி இடியாப்பமா சாப்பிடுங்க. அண்ணன் தண்ணி அண்ணே உங்க பொண்டாட்டி தங்கமான டைப்பா இருக்கா அண்ணே. சரிண்ணே நீங்க நம்ம வீடு கட்டணும் சொல்லி இந்த பணம் கட்டுறீங்கல்ல ஒரு ஆள்கிட்ட பைனான்ஸுக்கு. நீங்க போய் அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வாங்க. நீங்க பணத்தை சீக்கிரம் பொறுமையா கொஞ்சம் லேட்டா வாங்க அத்தான். அத்தான் இல்லைன்னா இந்த உசிரே இல்லை. ஆமாங்க அத்தான். வாழ்றதே உனக்காண்டு. அப்படிதான் சொல்றீங்க. எனக்கு ஒரு நகை எடுத்து போட மாட்டேங்க. நகை என்னடி நகை? நம்ம சம்பாதிக்கிறதே உனக்கு தான். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பொண்ணு அவன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்குறாரு. எனக்கு எப்ப வாங்கி கொடுப்பீங்க? வீட்டுக்காரர் இறந்தா 50,000 பணம் கொடுக்குறாங்களா? என்ன சொல்றீங்க அத்தா? நீ என்ன செய்யணும் அந்த ஆளுக்கு உங்க வீட்டுக்காரர் இருக்கான்ல அவனுக்கு கள்ள தூக்கி பொழைச்சுக்குவேன். அப்புறம் என்ன பண்ண? எலி பேஸ்ட் ஒரு பாக்கெட்டு, நாமலி கோல்ட்டு 300 மில்லி, கராத்தே போடணுமா? ஐயோ போடல கலந்து மொத்தமா கொடுக்கணும். அந்த ஆளை காலி ஒண்ணாத்த நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இல்லைன்னா நம்மள வாழ விட முடியாது. சொல்லுங்க, நம்மளுக்கு ஒரு ஆசை பாசம் இருக்காது. நீங்க கோட்டை தரல, என் பொண்டாட்டி கோட்டை தரல. உங்க பொண்டாட்டி மாதிரி நல்லா இறக்க மனசுன அத்தாச்சிக்கு நல்லா ரொம்ப அதிகமோ? ஆமாண்ணே. அத்தாச்சி இட்லி 12 ரூபா இட்லி சாப்பிட்டு பாலோன்னு
எனக்கு ரொம்ப அதிகம். பார்க்கலே தெரியுதுண்ணே. அதான் பார்த்தேன். நல்ல பக்குவமா சொல்றீங்க. அண்ணே நான் 5 ரூபாய்க்கு அவ்வளோ ஐயோ முட்டி வைக்க வருது. ஏன் போட்டாட்டி நீங்க போங்கண்ணே, அந்த ஆள் நிப்பாரு. அவர் நிக்கிறாரா? சுந்தரம் பைனான்ஸ். குளுகாரம் பைனான்ஸா? சீக்கிரம் போங்க. சுந்தரம் என்னங்க தனி நிம்மதியா இருக்க மாட்டாங்க. அப்ப நம்மளை எங்க வாழ எப்ப தொலைவா பணம் வாங்கிவோன்னு பாக்க நம்மகிட்ட அடி ஆளுங்க இருக்காங்க. அப்படிங்களா? அடிச்சுருமா? 5 பேர் போட்டுருமா? நான் போட ரெடியா இருக்கேன். நீங்க தாள போட்டுருமா? போட்டு தள்ளிடுவோமா? ஆமாங்க 5 பேர் நம்மகிட்ட இருக்காங்க. அவன் மட்டும் ஆளை காலி நம்ம நிம்மதியா இருக்கலாம். எப்ப பண்ண போறீங்க? பிரியாணிலையும் கலந்து வச்சிருங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஆமா பயந்து வந்து எத்தனை பண்ண முடியும்? நம்ம பயந்து நம்ம வந்து பெருங்குடியில வந்துகிட்டு பயந்து நம்ம என்ன எப்படி ஓட்ட முடியும்? எப்படி ஓட்ட முடியாது? சரிங்க. என்னங்க? அதனால நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்ய? அவரை முதல்ல ஊருக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு அவனை அனுப்புன வந்து 10 பவுன் செயின் எப்ப வாங்கிட்டு அந்த செயினை திருப்பணும். அண்ணா சொல்லியிருக்கேன், அத்தாச்சிட்ட சொன்னேன். நகை திருப்புற விஷயமா சொன்னாங்க. 10 பவுன் செயின் அதை திருப்பி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா நம்ம சுந்தரம் பைனான்ஸ்ல கேட்டிருக்கல. இல்ல திருப்பிடுவேன். நாங்க திருப்பி விடுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா நீங்க அவனை போய் பாருங்க. அவன் பாருங்க, அவர் கையெழுத்து போன் பண்ண. அது போட்டு வாங்க. ஏன் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, வந்து தேடுது. மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற, 10 தலை பாம்பானி முத்தி வர போற. ஆத்தே என்னங்க அது? ஐயோ என்னங்க அது? நம்ம ஊருக்கு காண்டாமிருகம் நுழைஞ்சிருக்கு. காண்டாமிருகமா தெரியலங்க, இது வேற ஏதோ தெரியல. ஏங்க இது வேற மாதிரி தெரியுது, வேற மிருகம். இது என்ன மிருகமா இருக்கும்? அக்கா நீங்க சாப்பிடுறீங்களா? அக்கா நல்லா இருக்குக்கா. ஐயோ அண்ணே பெட்டுக்காரருக்கு கொடுங்க. பெட்டுக்காரருக்கு அக்கா நல்லா இருக்கா? ஐயோ சி அக்கா இதை ஏத்தி விடுங்க. அக்கா மாட்டாதீங்க. மாட்டும் போது அப்புறம் ரொம்ப தகுந்தமா இருக்கும். நான் அப்பக்கப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா? நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன். அண்ணா உங்க விட்டு சாப்பிடுங்க. உங்க நண்பரை விட்டு சாப்பிடாதீங்க. உங்க நண்பருக்கு பாதி கொடுங்க. ஏமாந்து போயிட போறாப்ல. அக்கா உங்களுக்கு சூப்பரா இருக்குக்கா. அப்படியா இருக்குக்கா? பசிக்கு ஒரு வாரமா சாப்பிடுங்க. உங்களை உருப்புறானா அக்கா நீங்க என்ன ஒரு விட கட்டி பிடிங்க அக்கா. கட்டி பிடிக்கிறத வாயில வச்சிருவேன். நல்லா கட்டி பிடிங்க. நல்லா கட்டி பிடிச்சிட்டேன். என் கைக்கு பத்தல. நீங்க கட்டியே பிடிக்கல. என் கைக்கு பத்தல. கட்டி பிடிச்சா வாயில வைக்கவா? அண்ணே நான் கேப்ல படுத்துக்கிறேனே. அக்கா கட்டி பிடிடா. என்னால கண்டவாடி போட நொச்சி புடிடா. ஐயோ கொஞ்சம் ஏன் போட்டாச்சுடா? எந்த இடத்தில் சுகமான தங்கச்சி அம்மா எங்க இருக்காங்க? நல்லா இருக்கீங்களா அண்ணா? ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு? காய்ச்சல் அடிக்குதா? மாமாவா? அது அத்தா, நம்ம அத்தா. அத்தா வீட்டுக்காரர். அத்தா நல்லா பார்த்தா. நம்ம அத்தா, நம்ம இருவரோட அத்தா. உனக்கு அத்தா. எனக்கு அத்தா, உங்களுக்கு மச்சான். பழத்தை கீழே போட்டு ஆடு. ஐயாச்சி ஐயோ அலைக்கிடு போடுறதா கிடு போடு. அத்தானுக்கு தர போறேன். அவரு கூட அத்தா வாங்க அத்தா. பார்ட்னருக்கு கொடுங்க. அக்கா வேணாமா? அவ கீழே வச்சு. அத நீங்க சாப்பிடுறீங்களா அத்தா? அதுக்கு மேல என்ன வரும்னு தெரியல. அடி தூக்கு சட்டிக்குள்ள தண்ணி இருக்கு. அண்ணன் மரணம் அனுப்பிட்ட சிங்காடியா அடிச்சா நெத்தி அடியா? சின்ன இருந்துட்டு இல்லையா?
சுமக்கிறீர்கள்? ஏய், ஏய், இப்ப சரியா இருக்கா? இப்ப சரியா இருக்கு. ஆனா உனக்கு பெருசியா மனசு. அண்ணே நீங்க ஊருக்கு போறோம்னு நீ போவே இல்லையா? எப்பங்க மாமா வந்தீங்க? அசல புடுங்க வந்து. நீங்க அண்ணே ஊருக்கு போங்க. இன்னும் கடைசில இப்படி சொல்லிட்டு போயிட்டாப்ல. சிங்கனா சிங்காடியா அடிச்சா நெத்தடியா? ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி அப்புறமா நானு நோண்டி ஆத்துக்குள்ள கண்டுக்காம போறீங்களே சின்னாட்டா தெளிஞ்சு போயிருமா சொல்லாட்டா கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்களே சின்னத்தா ஏய் அவசரமா வாடி ஓட்டு தனியா இறந்த மாதிரி கண்ணம்மா தனியா இறந்த மாதிரி கண்ணம்மா நம்பிட்டு ஊம்பிட்டு போக வேண்டாம். எது ஒண்ணு ஒண்ணு ஒன்றரை ஏன்னா இருந்து பார்த்தோம் எனக்குலாம் தெரியும். என்ன சொல்றீங்க? ஆ? என்ன சொல்றீங்கண்ணா? ஒண்ணு ஒண்ணு ஒன்றரை இல்ல. மர ஆ, ஆ. மர என்ன? 1 200 1 200. 1 700 எவ்வளவு பார்த்துட்டியா? நான் தான் நிறுத்துவேன். அப்பா வந்து ஓ கறிக்கடை ஆட்டியா வாரு. ஏன் சிரிக்கிறீங்க? ஆத்தோட இட போட்டுருவேன். புள்ளிமான் குட்டியே ஏமேனிதான் ஒரு பூந்தொட்டியே மான் குட்டியே மான் குட்டியே ஓ மேலா ஓடா புள்ளி மான் குட்டியே ஓ மேலினா தொடு தொடு கண்ணங்கள் பார்த்து இப்படி நெஞ்சில புயல் காத்து தொடு தொடு கண்ணங்கள் பார்த்து நெஞ்சில புயல் காத்து மான் குட்டியே புள்ளிமான் குட்டியே அம்மம்மா 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 அங்குற ஊங்குற காலையில ஏங்குற அங்குற ஊங்குற காலையில இட்லி இட்லி இட்லியோ 12 ரூபாய் இட்லியோ என்னடா பாட்டு பாடுற என்னடா டேய் நான் ஏன் பப்பு நடிக்க தெரியுமா வாயில வரலாம் பாட்டு அடிச்சு பாரு நீ. நான் ஏன் பப்பு நடிக்க தெரியுமா சாப்பாடுக்கு சாப்பாடு தண்ணிக்கு தண்ணி சம்பளத்துக்கு சம்பளம் 12 மணி ஆச்சுன்னா இது மாதிரி லேடிஸு நீங்கள் 4 பேரும் இப்படி செய்வன கொள்ளாத மாதிரி இப்படி அமுக்கிட்டே இருக்க வேண்டியது. நான் என்ன பாட்டு படித்தாலும் ரொட்டக்கு 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 அடிக்கும். ஆஹா இட்லியா இட்லி 12 ரூபாய் இட்லி இட்லினா இட்லி 12 ரூபாய் இட்லி இந்த பாட்டுக்கு மெனக்கட்டு வாதிக்கிற ஆள் உண்டு. துட்டட்டு துட்டட்டு ஆனா இட்லினா இட்லி 12 ரூபாய் இட்லி ஒத்தையில பொரியல என் அத்தை மக புள்ள ஒத்தையில ஒத்தையில ஒத்தையில
பறிக்குதடி பக்க வர தோணுதடி பார்த்தா பறிக்குதடி பக்க வர தோணுதடி இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஆடுறீங்க நீங்க நல்லா ஆடுறீங்க ரொம்ப பாடுறீங்க நீங்க பாடுறீங்க இன்ன வரை ஆடுறீங்க பாடுனீங்க ஆமா உங்களுக்கு ஏதாவது அடி வயித்துல அடி வயித்துல ஏதாவது அடி வயித்துல கலக்குது கலக்குதா என்ன அடி வயித்துல கலக்குதா அடி வயித்துலன்னு சொல்றேன் சொல்லு. அதாவது நான் உங்களை காதல் பண்றேன் எங்களுக்கு வருதுமா அப்படிங்களா இது மனிதனால் புரிந்து கொள்ள மனித காதல் அல்ல 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 அதையும் தாண்டி புனிதமானது காம கௌரவமான காதல்மா அப்படிங்களா இதே பங்குனி மாசம் கொஞ்சம் டங்கு சிலிப்பாகுது அப்படிங்களா ஆமாம்மா உங்களை பார்த்தோன்னே எப்படிப்பட்ட காதல் தெரியுமா சொல்லுங்கள் பாருங்க உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே தெம்மாங்கு காதல் சொல்லுங்கள் அப்படியே கடகன ராசாத்தி ஒன்னே எண்ணி அப்படியா? அப்படியே காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா சொல்லுங்கள் போட்டுருமா காதல் அன்னைக்கு ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் முடிச்சேன் ராப்பகலா கண் முடிச்சேன் ராணி ஒண்ணு கை பொடிச்சேன் ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் முடிச்சேன் ராசாத்தி ஒண்ணு எண்ணி ராப்பகலா கண் முழிச்சேன் அடி ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் முடிச்சேன் ராப்பகலா கண் முடிச்சேன் ராணி ஒண்ணு கை பொடிச்சேன் ராப்பகலா கண் முடிச்சேன் ராணி ஒண்ணு கை பொடிச்சேன் ராசாத்தி ஒண்ணு எண்ணி ராப்பகலா கண் முழிச்சேன் சித்திர மாசத்தில திருவாரூர் தேரோட்டம் சித்திர மாசத்துல திருவாரூர் தேரோட்டம் அட சித்திர மாசத்தில திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேனே உன்மேல் கண்ணோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோட்டம் அடி ராசாத்தி ராசாத்தி ஒன்ன நம்பி ராப்பகலா கண் முழிச்சேன் அடி ராப்பகலா கண் முடிச்சேன் ராணி ஒண்ணு கை பொடிச்சேன் மஞ்ச செவந்தி பூவா மன்னார் உடையில் புத்த பூவா அந்த செவந்தி பூவா மன்னார் குடியில் புத்த பூவா இவ மஞ்ச செவந்தி பூவா மன்னார் குடியில் புத்த பூவா மன்னார் குடிக்கு போய் வந்தேன் மறி கொழுந்தே வாங்கி வந்தேன் மன்னார் குடிக்கு போய் வந்தேன் மறி கொழுந்து வாங்கி வந்தேன் அடி ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் முழிச்சேன் ராப்பகலா கண் முழிச்சேன் ராணி ஒண்ணு கை பொடிச்சேன் வண்டாடும் சோலையில வந்து வந்து நிக்கையில வண்டாடும் சோலையில வந்து வந்து நிக்கையில அடி வந்து வந்து நிக்கையில வடிவலகே காண வந்து 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 நிக்கையில வடிவலகே காண வந்து ராசாத்தி ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் முழிச்சேன் ராப்பகலா கண் முழிச்சேன் ராணி ஒண்ணு கை பொடிச்சேன் ராப்பகலா கண் முழிச்சேன் ராணி ஒண்ணு கை பொடிச்சேன் ராணி ஒண்ணு கை பொடிச்சேன் ஏங்க உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு வந்த காதல மனசுல வச்சுக்காத சொல்லவா? கட 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 கடன்னு செய்யுமா ஹலோ ஹலோ எப்படிப்பட்ட காதல் ஹலோ சொல்லவா எப்படிப்பட்ட காதல் கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நானும் விடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் செய்தியில் தான் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லும் செய்தியில் தான் வார்த்தை வருமா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நானும் விடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் செய்தியில் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லும் செய்தியில் வார்த்தை வருமா
பேசி எல்லை கடந்தால் வேதம் சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா? வானுக்கு எல்லை யார் போட்டது? வாழ்க்கைக்கு எல்லை நாம் போட்டது. சாத்திரம் தாண்டி தப்பி செல்வது கண்ணுக்குள் நூறு நிலவா? இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து விடும். உள்ளம் என்பது உள்ளவரைக்கும், இன்ப துன்ப ரெண்டுமே இருவருக்கும். என்னுள்ளே ஏதோ உண்டானது, பெண்ணுள்ளம் ஏனோ ரெண்டானது. ரெண்டா ஏது ஒன்றுபட்ட போது கண்ணுக்குள் நூறு நிலவா? இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? நானும் விடவில்லை தொடவில்லை, ஏனோ விட இன்னும் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லும் தேவியர் வார்த்தை வருமா? ஐயர் வந்து சொல்லும் தேவியர் வார்த்தை வருமா? கண்ணுக்குள் நூறு நிலவா? இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? அண்ணே மணி அண்ணே, அந்த பிள்ளை வந்த வழியில போயிட்டே இருக்காளா? இவ போனா போயிட்டு போறா. போ, நாளைக்கு இன்னொருத்தி வருவா. சந்தானம் வர்றா. அவ போனா போயிட்டு போறா. ஆவணியை நம்பு, தாவணியை நம்பு. முருகா, பாவாடை சட்டையை நம்பாத, கட்ட வச்சு புட்டிய இன்னைக்கு. இவ போனா போயிட்டு போறா. போ, நாளைக்கு வரவளை கை பிடிச்சிக்கோ, பார்த்துக்கோ, அவளை பார்த்துக்கோ. கொஞ்சம் கும்முன்னு எதிர்த்துல வரேன். சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்க, அப்படி கும்முன்னு. அவ்வளோதான். ஓடிக்கிற வண்டி ஓடு. ஹலோ ஹலோ. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டும் ஆடும். ஒன்னை விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டும் ஆடும். ஒன்னை விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட காய்ப்பதில்லை, கொல்லையில வச்ச பூவு குளம் பார்த்து பூப்பதில்லை. தென்னமர சாதி கோரு தேங்காய் காய்ப்பதில்லை, கொல்லையில வச்ச பூவு குளம் பார்த்து பூப்பதில்லை. ஆயிரம் சென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி வெட்ட தலைக்கும் கொடி எந்த கொடி கூறம்மா. கட்டழகி பாரம்மா, காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமை இரண்டும் ஆடும். ஒன்னை விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி. காதலிச்சு மறந்ததற்கு மாமதுர கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா, கட்டாய பாடம் அம்மா. ஊரெல்லாம் தாளம் போடு உல்லாச ராகம் அம்மா. கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு, கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு. கதை பண்ணி ஆண்டவே கண்ணாம்பூச்சி ஆடுறா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டும் மாடு. ஒன்னை விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட